அடே என்ன கன்றாவிடா இதெல்லாம்? யாரு? என்னை பெத்தவரா? வாப்பா வா, வந்து உட்காரு. என்னடா என்னடா பழக்கம் இது? நம்ம குடும்பத்துல யாருக்குமே இந்த பழக்கம் கிடையாது. ஆத்தி 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 1 2 3 4 5 6 7 ஐயோ 8 ஆத்தி என்னடா 10 பாட்டிலுக்கு மேல கிடக்குதுங்க. வாழ்க்கையே போச்சு. அதனால இனிமே எல்லாம் இப்படிதான். வாழ்க்கை போச்சா? ஏண்டா கட்டுனா அந்த பிள்ளையதான் கட்டுவேன், இல்லைன்னா காலம் முழுக்க உங்களுக்கு நான் பாரமா தான் இருப்பேன்னு சொல்லி எங்க மனசெல்லாம் மாத்தி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண. இப்ப என்ன வாழ்க்கை போச்சு வெங்காயம் போச்சுன்னு இருக்க? அந்த பிள்ளை உடம்பு செல்லாம அங்க படுத்து கிடக்குது, நீ எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்க? உன்னை நம்பி தானே கட்டி கொடுத்தாங்க, உன்னை நம்பி கட்டி கொடுத்த பிள்ளை இப்படிதான் பண்ணுவியா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க போங்க வீட்டுக்கு. போங்க வீட்டுகளா? அரைஞ்சேன்னு வையே, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என்ன கோவண்டா இது? இதுக்கு தான் நீ இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கியா? என்ன சும்மா கடுப்பு ஏதாவது கம்மனு போங்க. நான் அப்பா ஓ அடி கொடுத்தோன்னா அப்பன் தெரியுதா? அப்பனாவது சுப்பனாவது முதல்ல கிளம்புடா வீட்டுக்கு. இல்லப்பா, நாங்க வரல. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளன்ற ஒரே காரணத்துக்காக தான் மேல கை வைக்காம இருந்தேன். இப்ப நீ பண்ணுன வேலைக்கு எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே கையும் காலையும் முறிச்சுப்பட்டு போட்டு போடுவேன் சொல்லிவிட்டேன். என்னை கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதை சட்டையை போட்டுட்டு கிளம்பு, இல்லைன்னு வையு. எல்லாம் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொருள்லாம் வேணும்னா வேணும், வேணானா வேணாம். பெத்தவங்களாம் என்ன உங்களுக்கு ஆட்டி வைக்கிற பொம்பையா? உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நம்ம சொன்னா நம்ம பேச்ச கேட்கறது இல்ல. உங்க இதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க, பின்னாடி ஒரு பிரச்சனை வம்புன்னு வந்துச்சுன்னா அப்படி குடிச்சுட்டு கிடப்பீங்க. குடிச்சு ஏன்டா அப்படி உடம்ப கெடுத்து தொலைகிறீங்க? என்ன பழக்கம் பழகி வச்சிருக்க நீ? இத்தனை வருஷம் ஒரு நாள் ஒரு பொழுது இந்த மாதிரி பழக்கமே இல்லை. புது பழக்கம். பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு என்ன பழக்க வெங்காயத்தை கத்து வச்சிருக்க நீ? என்ன பண்ணாலும் சரி இவன் பாட்டுக்கு இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சின்ன வயசுல உன்னை அடிச்ச அடியில உனக்கு காய்ச்சல் வந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் உன் மேல கை வைக்க கூடாதுன்னு அம்புட்டு கோபத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு திமிரு? அந்த பிள்ளைதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு கட்டுனேன். அப்புறம் என்ன? ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கையை பாக்குறத விட்டுவிட்டு குடி குடியும் கும்மாளமா இருக்கீங்களோ? ஒழுங்க மரியாதை வீட்டுக்கு வா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டேங்குன்னு சரியா போச்சு போ. வயசுக்கு மூத்த பிள்ளையா அடிக்க கூடாதுன்னு தான் நானும் பொறுமையா போனேன். ஆனா நீ இவ்வளோ தூரம் ஆடுற. ஆட்டத்தை அப்படியே அடக்கி போடுறேன் பாரு. என்னடா இது? இந்த மாமியார் கிழமையும் காணும், இந்த மனுஷனையும் காணும், போதாத குறைக்கு இந்த தனத்தையும் காணும். எல்லாம் எங்கிட்டு தான் போனாங்கன்னு தெரியலையே. மணி வேற ஆயிருச்சு, இன்ன வரைக்கும் இந்த பிள்ளைய காணும், யாரையும் காணும். இந்த பையன் வேலைக்கு போயிட்டு வந்த அலுப்புல படுத்துட்டான். சரி, என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன வரும்போதே கொட்டாய விட்டுக்கிட்டு வாரீங்க? ஏன் உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, அடிக்கிற வெயில்ல வேலை செஞ்சது உடம்புல டயர்டா இருக்கு. என்னன்னு தெரியல, தூக்கமா வந்துச்சு. குழம்புல ஆக்கிட்டேன், சாப்பிட்டுட்டு ஒரேதான் படுங்க. இப்ப எங்க சாப்பிடுறேன்? மணி என்ன 6 தானே ஆகுது. இப்ப எவ்வளவு சாப்பிடுறது? கொஞ்ச நேரம் ஆகட்டும். தூக்கம் வருதுன்றீங்க, அப்ப சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா அப்புறம் ஒரேதான் தூங்க வேண்டித்தானே? தூங்குவான். புள்ள வந்துருச்சா? இல்லைங்க, என்ன ஆளை காணோம், அவளையும் காணோம், எங்க உங்க அம்மாவையும் காணோம். எங்க அம்மாவா? என்னங்க உங்க அம்மாவான்னு கேக்குறேன், நீங்க பாட்டுக்கு போறீங்க. அது இனிமே வராதாமா. வரமாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு அவங்க பையன் வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சாங்களாம். அதனால பொண்ணு வீட்டுக்கு போய் சொகுசா வாழ்ந்து கஞ்சி குடிக்க போறாங்களாம். ஏங்க வயசாக ஆக உங்க அம்மாவுக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? பொண்ணை கொடுத்த வீட்டுல போய் பொருளை வைக்கலாமே தவிர நம்ம போய் உட்காந்து தின்னலாமா? 4 பேர் சொல்லு கடனா இருக்காது. என்னங்க இது பழக்கம், புது பழக்கம்? இங்க என்ன அவங்களுக்கு குறை? நேரத்துக்கு சோறுல இருந்து எல்லாம் போட்டு கொடுக்கத்தான் செய்யறேன். மணிக்கு ஒருக்க காப்பி வேணும்ன்றாங்க, எல்லாம் வச்சுதானே கொடுக்கறேன். வீட்டுல கொஞ்ச நேரம் கூட நான் டிவி பார்த்தது கிடையாது. ஆனா 24 மணி நேரம் இந்த டிவியை போட்டுக்கிட்டு ரிமோட்டை வச்சுக்கிட்டு புரணி பேசிக்கிட்டு இவங்க தானே இருக்காங்க. அப்படி சொகுசா இருந்தோம் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா அப்புறம் என்ன எகத்தாலும்? வேற ஒண்ணும் இல்ல, அவங்க பிள்ளைய திட்டிவிட்டானா, அதனால இவங்களும் கோவிச்சுக்கிட்டு போறாங்களாம். இனிமே உங்க முகத்துல கூட முடிக்க மாட்டேன் அப்படின்னு வேலை செய்யற இடத்துல வந்து சொல்லிட்டு பைய தூக்கிட்டு போகுது. எல்லாம் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. நமக்கு மட்டும் ஏன்னா இப்படி வந்து நிக்கிதோ.
உமாவோட மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு? ஏற்கனவே அங்கே சண்டையை போட்டுக்கிட்டு இங்கே ஓடியாருவா. இப்போ இவங்க பைய தூக்கிட்டு அங்கே போயிருக்காங்களா? ஐயோ ஆண்டவனே, இவங்களாம் என்னங்க ஜென்மம்? என்னதான் இவங்கள நம்ம தங்கமா தாங்கினாலும் மருமவ வந்து அம்மா மாதிரி நினைச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க புள்ள சொல்றதா வேத வாக்கு. சரி, இத்தனை வருஷம் நம்மளும் சோதனை பொங்கி போட்டுட்டோம். இனிமே அவங்க புள்ள பாத்துக்கட்டும். என்ன சொல்ற? நம்ம பார்க்க வேண்டிய கடமையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இனி அவங்களோட கடமையை பார்க்கட்டும். ஏங்க 4 பேர் பார்த்தா என்னங்க பேசுவாங்க? நம்மள எல்லாம் கரிச்சு கொட்டுவாங்க. ஒரு பெத்த தாய்க்கு ஒரு வச்சோறு போட முடியல மனுக்கெல்லாம் முன்ன விட்டு பின்ன பேச மாட்டாங்க. பாரு, என்னைய பொறுத்த வரைக்கும் அவன் பேசுறான் இவன் பேசுறான்றதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அது வேலையும் இல்லை. அவன் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அவங்க பேசுறதுனால நம்ம என்ன ஒரு சுத்தி இழைக்க போறோமா? இல்ல அவங்க பேசுறதுனால நம்ம என்ன வாய் முடிக்கிட்டு நம்ம வேலையை ஒன்றும் பார்க்காம இருக்க போறோமா? நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு. பார்க்கறவன் 4 பேரும் 4 விதமா பேசத்தான் செய்வான். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுன்னுவாங்க. கட்டி கொடுத்த உடனே குழந்தை இல்லையானுவாங்க. குழந்தை பிறந்தோடனே இதுக்கு நல்லா படிக்க வைக்கணும்னுவாங்க. அப்புறம் படிக்க வச்சு கொஞ்சம் பெரிய ஆளானோடனையும் அதுக்கு நகை நட்டு சேர்க்கணும்னுவாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கு இதுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லதாம செய்வாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காலில் வாங்கி இந்த காலில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அது நம்மள வேணாம்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிருக்குல்ல. நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருப்போம். போகணும் பண்ண வேணாம், கூப்பிடவும் வேணாம். நம்மளோட அருமை ஒரு நாள் தெரியும்ல. அவங்க தான் தங்கமா தாங்குறாங்களாமே. அவங்கள நம்ம எத்தனை தான் நம்ம தங்கமா தாங்கினாலும் அவங்க குணத்தை காட்டுறாங்கல்ல. அதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் இருந்துக்கணும். ஏங்க இவங்களுக்கு நேரத்துக்கு மாத்திரை மருந்து கொடுக்கணுங்க. அங்கெல்லாம் உமா அவளே ஒழுங்கா சமையல் செய்ய மாட்டா. அவ போய் எப்படிங்க இவங்களை பாப்பா? யாரு நம்ம தான் வீட்டில் ஆட்டி திங்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து சம்பளம் வாங்கி ஏதோ மாசத்துல 1 நாளோ 2 நாளோ தான் கடையில் வாங்கி திப்போம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. புருஷன் ஒரு நிமிஷம் அதுல உட்காந்து எந்திரிச்சானாலே 3000 4000 காசு கிடைக்கும். அவங்கள கடையிலேயே வாங்கி 3 நேரமும் திம்பாங்க. அவங்களுக்கு என்ன? அதனால நீ எதை பத்தி வருத்தப்படாத. நம்ம 4 பேத்துக்கு சமைச்சு வை. கொஞ்ச நாளைக்கு அது அங்க இருக்கட்டும். நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். கடவுளே, நாளை பின்ன சொல்லு கடந்தா என்ன சொல்றதுன்னு தெரியல. போங்க, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நல்லா அந்த புள்ள வாழ்க்கையிலையும் சும்மா போய் சண்டையை போட்டு கூட்டிகிட்டு வருது. இப்போ அங்கேயே போய் உட்காந்துருந்தா அந்த அம்மா எதுவும் பேச மாட்டாங்களா? எந்த முகரக்கட்டையை வச்சுட்டு இங்கே வந்திருக்குன்னு சொல்லி பேச மாட்டாங்க. கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. இவங்கெல்லாம் என்ன பெரிய மனுஷின்னு தான் எனக்கே தெரியல. போ, இதுங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட போயிடலாம். என்னாடி உன் மாமி யாரு அப்படியே புள்ளைய தங்கமா தாங்குறா? பழத்தை கொண்டு வந்து நீட்டுறா, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்றா. என்னாடி? அது ஒன்றும் இல்லைம்மா. இந்த தடவை ஊருக்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ அவங்க பையனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருச்சு. அதனால உன் பொண்டாட்டிக்கு வேற குழந்த பாக்கியம் இல்லை. இனிமே வந்துட்டு இந்த பிள்ளைய பார்த்து வேலைக்கு ஆகாது. அதனால் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என் மாமியார் கிளவி, ஐயோயோ மாப்பிள்ளைய பிள்ளைகிட்டேருந்து பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போய் ஏதோ ஊசி கீசியெல்லாம் போட்டு குழந்தை உண்டாத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமாம்மா. அடியாத்தி, அப்படியா? கொஞ்சமாவது நல்லெண்ணெய் வேணும். வீட்டுக்கு வந்த மருமவளை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்ட வேண்டியது, வாழ விடாமல் பண்ணுது. அப்புறம் அது பிள்ளைக்கு மட்டும் என்ன வாழ்கிற மாதிரியே அமையும்? அதான் எனக்கு பண்ணின பாவத்துக்கு தான் அவ அனுபவிக்கிறாங்க. ஆமாடி, சொன்னாலும் சொன்ன 100ல் 1 வார்த்தை. உனக்கு பண்ணின பாவத்துக்கு தான் இப்போ அவள் அனுபவிக்கிறான். என்ன நாட்டம் காட்டிக்கிட்டு தெரிஞ்ச ஆளு ஆத்தா மவள்லேருந்து எல்லாரும் அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தானே உன்னை இது பண்ணா. பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு பாரு. நான் கூட நினச்சேம்மா, உன் மாப்பிள்ளை நீ வேற இங்கே வாரேன்றியே என்ன சொல்ல போகிறாரோ ஏது சொல்ல போகிறாரோன்னு. கடைசியில் அவர் எதுவுமே சொல்லாமல் சரி வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோனையும் எப்பா இப்படியாப்பட்ட புருஷனையா இத்தனை நாள் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு தோணுச்சுமா. நல்ல மனுஷன்டி அந்த மனுஷன். நீ தான் புரிஞ்சுக்காம கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் மாமியார் 1000 தப்பு பண்ணாலும் உன் புருஷன் நல்லவர். அவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போ. அதுவும் இல்லாமல் உன் அன்னிக்காரியெல்லாம் பார்த்துக்க. உன் அண்ணங்காரெல்லாம் குடிகாரன். அவெல்லாம் காசு 10 ரூபா இருந்தாலும் அதை அழிச்சு முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான். 10 ரூபா சம்பாரிச்சா கூட வீட்டுக்கு கொடுக்காம மொத்தத்தையும் குடிச்சே அழிப்பான். இன்னைக்கு பாரு எம்பிட்டு பொறுப்பாக இருக்கான்னு. அதுவும் இல்லாமல் பிள்ளைக்கு நகை சேர்க்கணும், வீடு வாங்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆத்தாடி ஆத்தா அம்புட்டு புள்ளிட்ட கூட்டுக்கிட்டு தெரியறான். ஆனால் கொஞ்சமாவது பெத்த தாயை பார்க்கணும்னு என்ன இருக்குதா? பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறான். இன்னைக்கு பாரு போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இல்லை நீயும் இல்லைன்னா என் நிலமை என்ன ஆகுறது? நீயே சொல்லு பார்ப்போம்.
நான் இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் புருஷனை முண்டாட்டி ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு கேட்டிருப்பாங்களா? இல்லை எதுக்குமா நீங்கள் வந்த, அம்மா எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம், கோலம் தாவலாம் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான், நீ வாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்களா? இன்ன வரைக்கும் அவன் போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாமையா இருப்பான், இல்லை அவன் பொண்டாட்டி தான் வேலை விட்டு வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு பார்க்காம இருப்பாளா? எல்லாம் எப்படா கிளவி சாய்வானு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இப்போ வரைக்கும் ஒருத்தரும் கேட்கவே இல்லையே. ஏம்மா விடுமா, ஒரு காலம் இல்லை ஒரு காலம் உன் அருமை தெரியுமா? உனக்கு என்னம்மா குறை? அங்கேயா இருந்தாலும் வாடகை வீட்டில் இருக்கணும், வாடகைக்காரனுக்கு பயந்துக்கிட்டு கிடக்கணும். இது உன் பிள்ளையோட சொந்த வீடுமா, உன் மாப்பிள்ளையோட சொந்த வீடு. இங்கே எவனும் நம்மள எதுவும் பேச முடியாது, யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது. அது தாண்டி அம்மா நானும் சொல்கிறேன், நல்ல மனசு இருந்தால் தானே நல்லது நடக்கும். இத்தனை வயசு ஆகிப்போச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு வாரம் அவன் இதா பாத்தியா? இதுலேயே அந்த பையன் ஏதோ ஒரு வாரம் ஒழுங்காக வேலைக்கு போயிருக்கான், இனி அடுத்த வாரம் வேலைக்கு போவானா போக மாட்டானான்றது அந்த கடவுள் வெளிச்சம்னா. ஏம்மா அந்த பிள்ளைக்கு ஏதோ 1 லட்சம் மாப்பிள்ளைன்னு சொன்னாங்களே, சம்பளம் வாங்குற மாப்பிள்ளைன்னு, ஒருவேளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவானோ? ஏண்டி சும்மா கூலி வேலை பார்க்குறவளே இந்த காலத்தில் 15 பவுன் வேணும் 25 பவுன் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பையன் இந்த இன்ஜினியரு, அந்த பையனில் எவ்வளோ நகை நட்டு கேட்கும். உங்கள் அண்ணன் என்ன சேர்த்து வச்சுருக்கேன், குடிச்சு பாட்டில் வேணால் கிலோ கணக்கில் சேர்த்து வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் போட்டால் 1000 ரூபாய்க்கு கூட தேராது, மிஞ்சி போனால் ஒரு 900 800 அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு எவன்டி பொண்ணு எடுப்பான்? என் வயிற்றுல கொட்டிக்கிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல பாரு. பெத்தவளோட மனசை கஷ்டப்படுத்துகிற எந்த பிள்ளையும் ஒழுங்காக வாழ்ந்தது சரித்திரமே இல்லை. அவள நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? பெத்த வீர பத்திக்கிட்டு எரியுதுரி. என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்ச பாவத்துக்கு அந்த பத்திரகாளி பாரு அழிஞ்சுதான் போறேன். அந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு ஆடுறாள். அந்த பிள்ளைங்களால அவ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடு ரோட்ல நிக்கல. என் பேர் முடியாம இல்லடி, என் பேர் முடியாம இல்ல. சண்டாளிச்சிருக்கீங்களா? என்ன கெட்ட பாத்தியா? ஆத்தே நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இவ பாரு அந்த வீட்டிலே தின்னுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கே சாப விட்டுறதே. இதுல இங்க வந்து வேற உட்காந்துருக்காளே, இனி இந்த வீட்டை என்ன கதி ஆக்க போறான்னு தெரியலையே. இவளுக்கு மண்டையில மூளை இருக்குதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இவளை எதுக்கு வீட்டில் கூட்டிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கா? முதல்ல அந்த பயலை பிடிச்சி 4 போடு போடணும். இவங்க கூட்டிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கா, அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? எதிரி ஆத்தாலும் அவளும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளுக, குடியை எடுத்தவளுக. இரு என்ன பேசுறாளுகன்னு கேட்டு வரேன். ஏம்மா கம்முன்னு இருமா, எதுக்குமா இந்த தேவையில்லாத தலைவலி? அவங்க எதுவும் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க. கம்முன்னு வாமா. அதுவும் இல்லாமல் மருமக ரூமை எட்டி பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அவங்க நல்லதும் பேசுவாங்க கெட்டதும் பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் உனக்கு என்ன, நீங்கிட்டு வா முதல்ல. ஆமா இவளுக்கெல்லாம் நல்லது பேசுறவளுக. இவளுக்கு மொகரக்கட்டையில எனக்கு வாயில நல்லாத்தான் வருது. இவளுகளும் இவளுக்கு மொகரக்கட்டைங்களும். இந்த குடியை கெடுத்தவ முதல்ல நம்ம வீட்டில் வந்து இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் நம்மளோட இதை பண்ண. இப்போ அந்த குடும்பத்துலேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கா. இங்கே வந்து என்னத்தை பண்ண போறான்னு தெரியலையே. எனக்கு அது வேற பயமா இருக்குது. ஆத்தாடி ஆத்தா. ஏம்மா அவங்க பிள்ளைங்க வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க, நீ ஏன் அடிச்சுக்கிட்டு கிடக்கிற? நீ என்ன அங்கே வந்து எங்கள் கூட இருந்த, நாங்கள் என்ன அப்படியே வந்துட்டு இது பண்ணியோம்? விடுமா, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஏண்டி பெத்த பிள்ளைக்கு மானாவரியா சாப விடுறா, இவெல்லாம் புரிஞ்சுக்கிற ஆளா? ஆத்தி எனக்கெல்லாம் இப்படி ஒரு அம்மாவை இப்படி ஒரு கூட பிறந்தவளை இருந்தாங்க, அவளை அடி வெளி ரோட்டி விடுவேன். சரிம்மா விடு. இந்த விடு குடுன்ட்டு இருக்காத. ஆனா இவள ஒரு நாள் நல்லா அனுபவிப்பா பாரு. பாவம் இந்த பத்திரக்காளி புள்ள. நமக்கே அந்த புள்ள பார்க்குற கஷ்டத்தெல்லாம் கஷ்டமா இருக்குது. அப்படியாப்பட்ட பிள்ளைக்கு எப்படி திரும்ப மாணவரியா சாப விடுறா? இவள மனுஷியா? இவள ஒரு பெரிய மனுஷியா? காது தூண்டு துப்பணும் போல இருக்கு. முதல்ல ஒரு தொம்பிக்காரன் வரட்டும், அவனை பிடிச்சி 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வரும். என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு. மாமா இங்கே தான் நிற்கிறாங்க, அப்படியே நிறுத்து. மாமா வாங்கம்மா வாங்க. மாமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்தேன். சரி 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? என்ன மாமா எதை பற்றி கேட்குறீங்க? எதை பற்றி கேட்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பற்றி தான். 2 பேருக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? வெள்ளம் தலை புரண்டு போகிறதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லை, ஏதோ மச்சான் இருந்தது சொல்லிக்கிட்டு இருந்தாராம்மா, ஏதோ 1 லட்ச ரூபா சம்மதத்தில் உனக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளை குடும்பம் வந்திருக்கு, அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது கட்டி வைக்கணும் பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம்மா. மாமா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க மாமா. உங்கள் அத்தைக்காரி என்ன என்கிட்ட வந்து பொய்யா சொல்லுவா? உண்மையை தான் சொன்னான். இந்த மாதிரி
மாப்பிள்ளை ஏதோ வெளியூரில் வேலை செய்கிறாரு, 1,00,000 ரூபா சம்பளம், நம்ம பிள்ளை அங்கே கட்டி கொடுத்தா நல்லா இருப்பா, சொந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலைங்க மாமா. இங்கே பாருங்க, இப்படியே விட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா தம்பி, என்ன சொல்ற நீ? இங்கே பாருங்க, என் வாழ்க்கையில் தனலட்சுமி எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும், அவளுக்கும் நான் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும். நான் அதான் டைம் கேட்டிருக்கேன்ல, வீடு கட்டி முடிச்சோனையும் அவங்கள முறைப்படி நான் போய் கேட்குறேன்னு. இப்போ நீ என்னைக்கு வீடு கட்டி முடிக்கிறது, என்னைக்கு நாங்கள் இந்த பேச்சை பேசுறது? இல்லை, எனக்கு ஒரு 2-3 மாதம் மட்டும் டைம் கொடுங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வீட்டு வேலை இந்த டைமில் முடிக்கணும்னு. அவரும் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்கே பாருங்கப்பா, இந்த வீட்டு வேலை காட்டு வேலைன்றலாம் இல்லை, சரியா? நீங்கள் 2 பேரும் அங்கே இங்கேன்னு சுற்றுறீங்க வரீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எது என்ன எப்போ எது நடக்கும்னு கூட தெரியாது. நீங்கள் 2 பேரும் முடிவாக என்ன சொல்கிறீங்க? வீட்டில் பேசுகிறீங்களா எப்படி? 3 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் பேசிடுறோம். பாருப்பா, இந்த 3 மாதம் 7 மாதம் அந்த இதே இல்லை. நீ பேசுறியா இல்லையா அதை சொல்லு, இல்லை மச்சாங்கிட்ட நானே பேசட்டுமா? மாமா உண்மையை சொல்ல போனோன்னா எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? ஆமாம் மாமா, அரவிந்த் வீட்டில் அவங்க அத்தை பொண்ணை தான் கட்டிக்கணும்னு அத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாமா. அரவிந்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. கோவிச்சிட்டு போய் அவங்க அங்கே உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது மனசு மாற்றி நம்மளை பிரித்தாலும் பிரிச்சுருவாங்க. அதான் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணுறது நல்லதுன்னு என் கழுத்தில் மங்கல்யத்தை கட்டிட்டான். ஐயோ ஆண்டவனே, என்னம்மா பிள்ளைங்க நீங்க? என்ன இது? பெத்தவங்கள்ட்ட சொல்லி ஒரு இது விஷயம் பண்ணா அது எப்படி? இது எப்போ பண்ணீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இவ்வளோ தூரம் நடந்திருக்கே, ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்களா? இங்கே பாருங்க, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. ஆனால் நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுவோன்னு தான் சொன்னேன். ஆனால் தனலட்சுமி தான் கேட்கல. 1000 தான் இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க என்னை வளர்க்க. அவங்கக்கிட்ட இதை மறைக்கிறது தப்பு. இப்போதைக்கு இது தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ட்டு தான் சரி வீட்டு வேலையெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணி தாலியை மறைச்சிட்டு இப்போ அங்கே போய் இருக்கா. என்னம்மா நீங்கள் 2 பேரும்? ஷோ ஆண்டவனே, கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் இதுவும் கடந்து போகும்னு தான் போய்கிட்டு இருக்கோம். ஷோ சரி, நானாவது இப்போ மச்சாங்கிட்ட பேசட்டுமா? ஐயோ வேண்டாமாம்மா, இப்போதைக்கு அப்பாக்கிட்டையும் அம்மாட்டையும் பேச வேணாம். வீட்லேயே 1000 சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. இல்லை இது வேற தெரிஞ்சதுன்னா அப்புறம் அப்பா மறுபடியும் குடிச்சிட்டு மறுபடியும் வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் நடக்கும். அதான் இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவோம். 3 மாதம் டைம் கேட்குறான் அரவிந்த், அதுக்குள்ளே வீட்டு வேலை முடிச்சிருவாங்கன்னு. அதுக்குள்ளே நம்மளும் எல்லாம் பேசி பண்ணிடலாம். ஷோ என்ன பிள்ளைங்களோ நீங்கள் போங்க. சரி, எதனாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. மாமா உங்ககிட்ட மட்டும்தான் மாமா சொல்லியிருக்கேன், வேறு யார்ட்டையும் இதை சொல்லலை மாமா. நீங்கள் தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க மாமா. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் கிடையாதுமா. அப்பெல்லாம் சொல்லணும்னு நினச்சா பார்த்த அன்னைக்கே சொல்லியிருப்பேன். நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும். இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளைங்களை பார்க்குறதே அரிதுன்ற காரணத்தான் உங்களை நான் கல்யாணத்தில் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா போனால் போதுன்னு வீட்டில் சொல்லிட்டு போயிட மாட்டேன்னா? உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார், இந்த மாமனும் துணை இருக்கேன். எதுனாலும் சொல்லுங்கள், பேசிடுவோம்.